ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கட்டிட நகரம் சிக்காகோவில் தான் இருக்கோம். சிக்காகோ 110 மாடி வில்லிஸ் டவரில் இந்த கோஷ்டியை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணினோம். கீழே இறங்கி வெளியில் வந்ததும் இவங்க என்ன பண்ணினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு பாருங்க. அட, இந்த ஊரில் கூட ரிக்ஷா இருக்குங்களா? வாங்க வாங்க, இந்த ரிக்ஷாவில் ஏறி குந்திக்கின்னு ஊரை சுற்றி பார்க்கலாம். நார்த் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த பில்டிங் மேலே மேலே போய்கிட்டே இருக்கு. இது சிக்காகோவின் புகழ்பெற்ற தி வெஸ்டின் ஹோட்டல். மெக்சிகன் அவென்யூவில் ஒரு தெருவை அடைக்கிற அகலத்தில் கழுத்து வலிக்கிற அளவு உயரத்தில் இருக்குதுங்க. பாருங்க பாருங்க. இப்போ ஸ்டார்பக்ஸுக்கு வந்தாச்சு. வாங்க, இந்த கடையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ட்ரெயின், ஆனால் ஓடாது. பின்னாடி சீன்கள் வேகமாக ஓடுறதால ட்ரெயின் மேலே போகிற மாதிரி இருக்குதாமே. சரி வாங்க, ட்ரெயினை விட்டு இறங்கி கொஞ்சம் நடக்கலாம். சரி, காரில் ஏறலாம். ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே போகிறது உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடடே, இதுதான் இந்த ஊரில் பஸ்ஸா? இங்கே நிறைய இடங்களில் மேலே மெட்ரோ ட்ரெயின் தான் ஓடுது, கீழே இரும்பாலான பாலங்கள். மேலே ட்ரெயின், கீழே கார், நடுவில் இரும்பு பாலம் இருக்குதுங்க. இந்த வழியாக ட்ராவல் பண்ணி போகிறது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது.
இது பிரம்மாண்டமான சிக்காகோ லைப்ரரி. உள்ள போகாம இப்படி வெளியே நின்று போஸ் கொடுத்தா எப்படி? ஆயிரத்தி 1837 தான் சிக்காகோ நகரமே உருவாச்சான். மரங்களால் தான் கட்டிடங்களெல்லாம் கட்டினாங்களாம். குடிநீர் கழிவுநீர் வசதிக்காக 1850 வருஷம் எல்லா பில்டிங்களையும் 8 அடி அப்படியே உயர்த்தினாங்களாம். ஆனால் 1877 ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் 1/3 சிக்காகோவே எரிஞ்சு போயிடுச்சான். அப்புறமா 150 வருஷத்தில் உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி கட்டிடங்களை கட்டி அசத்திட்டாங்க பாருங்க. அதை தாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் இதுதான். என்ன இடம் இது? வெயிட் பண்ணுவோம். இப்போ டாடா, பை பாய்.